வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் இன்று உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 27ஆம் தேதி புயலாக வலுப்பெறக்கூடும். 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும் என இந்திய வானிலை மையம் தகவல். கடலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டையில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நாளை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. வரும் 27ஆம் தேதி சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களிலும் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல். தமிழகம் முழுவதும் தொடர் மழை பெய்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முக்கிய ஆலோசனை. கடலோர மாவட்டங்களில் செய்ய வேண்டிய முன்னெச்சரிக்கை பணிகள் தொடர்பாக அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். சென்னையில் மழைநீர் தேங்கும் இடங்களில் நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் தயார் என மாநகராட்சி அறிவிப்பு. 1436 மோட்டார் பம்புகளும் 100 HP திறன் கொண்ட 150 மோட்டார் பம்புகள் உள்ளிட்டவை தயார். தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் அடுத்த வாரம் துவங்க உள்ளது. அதிமுக முன்னாள் MLA சத்யநாராயணன் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். தாவேகா சார்பில் நவம்பர் முதல் வாரத்தில் சின்னம் கேட்டு தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பிக்க திட்டம். இளைஞர்கள் மற்றும் மகளிரை கவரும் வகையில் 5 சின்னங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல். சென்னை ஆரையபுரத்தில் 42 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட தொல்காப்பிய பூங்காவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். மாணவர்களோடு பயணித்து பூங்காவை பார்வையிட்டு உற்சாகம். சென்னை சீனிவாசபுரம் அருகே அடையாறு ஆற்றின் முகத்துவாரத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு. முகத்துவாரத்தை அகலப்படுத்தும் பணியினை விரைந்து முடித்திடுமாறு அரசு அலுவலர்களுக்கு உத்தரவு. தலை சிறந்த தியாகிகளாக தூக்கு கயிற்றை முத்தமிட்ட மருது சகோதரர்களின் நினைவை என்றும் போற்றுவோம். ஆங்கிலேய ஆதிக்கத்திற்கு எதிராக அனைவரும் ஒன்றிணைந்து போராடும் உணர்வை விதைத்தவர்கள் மருது சகோதரர்கள் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிவு. மயிலாடுதுறையில் அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். மூட்டையிலேயே நெல்மணிகள் முளைத்து வருவதால் விவசாயிகள் வேதனை. காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் அருகே பாலாற்றில் கரை புரண்டு ஓடுவதால் அவலூர் செல்லும் சாலையில் உள்ள தரைப்பாலத்தில் போக்குவரத்து துண்டிப்பு. 30 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்வதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஆரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு காரணமாக அடித்துச் செல்லப்பட்ட தரைப்பாலம். கட்டுமான பணிகள் நடைபெறும் பாலத்தின் மீது ஆபத்தான முறையில் பயணிக்கும் மக்கள். தேனி மாவட்டம் மயிலாடும்பாறையில் வைகை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளத்தால் தடுப்பணை உடைந்து சேதம். விளைநிலங்களுக்குள் தண்ணீர் சீறி பாய்ந்து ஓடுவதால் விவசாயிகள் வேதனை. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மழைநீர் சூழ்ந்ததால் மாணவிகள் கடும் அவதி. மாலை முரசு தொலைக்காட்சி செய்தி ஒளிபரப்பியதன் எதிரொலியாக விடுமுறை அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழையால் சேதமடைந்த பழைய குற்றால அருவி பகுதியை சீரமைக்க திட்டம். கால வரையின்றி மூடப்படுவதாக வனத்துறை அறிவித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் அதிர்ச்சி.
மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 55,000 கன அடியிலிருந்து 65,000 கன அடியாக அதிகரிப்பு. 16 கண் வெள்ள உபரிப்போக்கி வழியாக வினாடிக்கு 42,000 கன அடியாக நீர் திறப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 57,000 கன அடியிலிருந்து 65,000 கன அடியாக அதிகரிப்பு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்க தடை. பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அணையிலிருந்து பழைய ஆயக்கட்டு 2ஆம் போக பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. 6,400 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் என தகவல். காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள 909 ஏரிகளில் 112 ஏரிகள் நிரம்பின. பொதுப்பணித்துறை தகவல். திருவண்ணாமலை மலைப்பகுதி நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளவர்களின் பட்டியலை தாக்கல் செய்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. ஐந்து நாட்களாக ரத்து செய்யப்பட்டிருந்த ஊட்டி மலை ரயில் சேவை இன்று மீண்டும் தொடங்கியது. ஆர்வமுடன் பயணம் மேற்கொண்ட பயணிகள். மேற்கு கரை பகுதியை இஸ்ரேல் சட்டப்பூர்வமாக இணைத்துக் கொண்டால் அமெரிக்காவின் மொத்த ஆதரவையும் இஸ்ரேல் இழக்க நேரிடும். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவிற்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. சென்னையில் ஆபரண தங்கம் சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 92,320 விற்பனை. ஆபரண தங்கம் 1 கிராம் 40 ரூபாய் உயர்ந்து 11,540 விற்பனை.